அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஷவர்மா ரோட்டி வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து அதில் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். 1/4 டம்ளர் வெதுவெதுப்பான பாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து 2 கப் மைதா மாவு போட்டுக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு வச்சிடலாங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. மாவு நல்லாவே டபுளாக இருக்குது பாருங்க. இப்போ இதை உருண்டைகளாக எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இந்த சைஸ் நீங்க வந்து உருண்டை போட்டுக்கோங்க. நம்மளோட 2 கப்பு மைதா மாவுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 உருண்டை வருதுங்க. நாம எல்லாத்தையும் உருண்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாங்க. முதல்ல நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிடுறேன். டஸ்ட் பண்ணிட்டு இந்த உருண்டைகளை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடுறேங்க. நீங்க ரொம்ப மெலிசா பரத்தாம சப்பாத்தியோட கொஞ்சம் கனமாவே வந்து பரத்திக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இல்ல வராட்டி நீங்க ஒரு சில்வர் பிளேட்ல இந்த மாதிரி அச்சு வச்சு ரவுண்ட் ஷேப் கூட நீங்க பண்ணிக்கலாங்க ஈஸியா. இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்குது. நான் இதுல வந்து போட்டுடுறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோம் நான் திருப்பி போட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்ப 2 பக்கம் நல்லா அழகா வந்து பொன்னிறமா இருக்குது. இப்ப நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஷவர்மா ரோட்டி ஈஸியாக வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் ஷவர்மா ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க. நாளைக்கு நாம் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷவர்மா ரோட்டியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.